ஃபஸ்ட்டு டெசிகேட்டட் கோகனட்டை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி, எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாமல் பிடிக்க வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறதை வந்து நிறுத்திடலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட்டும் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம பவுண்டி சாக்லேட் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஷேப் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ஷேப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக கூட அது பிடிச்சிக்கலாம். பவுண்டீஸ் மாதிரி ஓவலாக பிடிச்சிருக்கேன். நம்ம கோகனட் கண்டென்ஸ் மில்க் மிக்சரை வந்து நான் இந்த மாதிரி பவுண்டியாக ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஃப்ரீசரில் ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஒரு பேனில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி அளவு ஆட் பண்ணால் போதும். நம்மளோட காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாக்லேட் பவுல் எடுத்து மேலே வச்சுக்கலாம். சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து இதை இந்த மெல்டட் சாக்லேட்டில் டிப் பண்ண போகிறோம். இந்த ஒரு பட்டர் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு டிசைனுக்காக வந்து டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ட்ரிசில் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். எக்ஸஸ் எல்லாம் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கும். இந்த கடையில் வாங்குற மாதிரியே சூப்பரான பவுண்டி பார்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே நல்லா அந்த கோகனட்டோட லேயர் வந்து நல்லா தெரியுது. வெளியே வந்து ஒரு கோட் ஆஃப் சாக்லேட்டும் இருக்குது.